الحمد لله رب العالمين والعاقبة للمتخلي عن الكونين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل ففروا إلى الله صدق الله مولانا العلي العليم. அன்பார்ந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தரீகாக்களின் முரீதிங்களே, முஹ்பின்களே, வஹாபிசம் அது பயங்கரவாதம். அதில் எந்த விதமான சக்கு சந்தேகமும் கிடையாது. வஹாபியத்தின் வரலாற்றை ஆராயத் துவங்கினால் இதை நாங்கள் அறியலாம். வஹாபியத்தின் ஆரம்ப காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொன்ன ஒரு முஅத்தின் கொல்லப்பட்டிருக்கிறார். மதுஹபுடைய கிதாபுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்தில் இருந்த எத்தனையோ புகஹாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சூஃபியாக்களாக இருந்த ஷேகுமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் உயிரோடு தோல் உரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாம் வஹாபிசத்தின் அட்டகாசம், வஹாபிசத்தின் பயங்கரவாதம். அந்த பயங்கரவாதம் எந்த ரீதியில் வந்தாலும் சரிதான். அது வாளினால ஏற்படலாம், பொல்லினால ஏற்படலாம், அல்லது வாக்கினால ஏற்படலாம். எங்களுடைய நாட்டில் வஹாபிசம் தலை தூக்கினது முதல் எங்களுடைய நாட்டிலே இருந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கப்பட்ட அந்த வரலாற்று சின்னங்களான கபர்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபை பார்த்து கொண்டுதான் இருந்தது. இதற்கு ஆதாரமாக ஒன்று வைக்கலாம். பாதுகாத்து கொண்டிருந்தது அல்லது பார்த்து கொண்டிருந்தது என்று சொல்வதை விட அவர்களுக்கு ஊக்கம் அளித்தது என்று சொல்லலாம். மாத்தளை கிளை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய ஒரு கிளை, பேரையும் சொல்ல வேண்டும். அதற்கு தலைவராக இருந்தவர் மௌலவி ஜக்கரியா சாஹிப். அவர் எங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே உள்ள ஒரு ஒளியுல்லா ஹாஜி அலி தம்பி ஒளியுல்லா, அவருடைய அந்த கபரை வெள்ளிக்கிழமை தினத்தில் பயான் செய்து வாலிபர்களை தூண்டிவிட்டு உடைக்க வைத்தார். இது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபைக்கு தெரியாத விஷயம் அல்ல. ரிஸ்வி முஃப்தி அவர்களுக்கும் தெரியும். ஏன், அவரும் அடுத்த ஊரை சேர்ந்தவர் தான். அவர் அங்கே திருமணம் செய்திருக்கிறார். அவருக்கும் தெரியும். தப்பி கேட்டார்களா? இல்லை. இது ஒரு பயங்கரவாதமா இல்லையா? பயங்கரவாதம். அதே நேரத்தில் வாலிபர்களை மூளை செலவை செய்கிறார்கள். அதற்கு சில ஆசிரியர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு மாதாந்த சம்பளம் கொடுத்து ஏஎல் ஓஎல் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு டியூஷன் நடத்துவதாக, இனாமாக டியூஷன் நடத்துகிறோம் என்ற தோரணையிலே அங்கே டியூஷன் நடத்தவில்லை. வஹாபிசம் போதிக்கப்பட்டது, போதிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு குழு இருக்கிறார்கள். ஓயல் எழுதிவிட்ட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் 40 நாள் அல்லது 4 மாசம் பயிற்சி கொடுக்கிறோம் என்று சொல்லி அங்கேயும் வஹாபிசத்தை வளர்த்தார்கள், வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒன்றை இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை செய்தது என்ன?
நாங்கள் மக்தபு நடத்துகிறோம். மக்தபு அவர்கள் நடத்தவில்லை. எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய ஷேகுமார்கள் சொல்லித்தந்த விஷயங்களை மகதவாக்கினார்கள். அதுதான் செய்தார்கள். நாங்கள் மக்தபு நடத்துகிறோம் என்று சொல்லி வர்துகுனா ஷஃபாஅத்தஹு பாங்குடைய துஆவை எடுத்து விட்டார்கள். 5ஆம் கலிமாவை எடுத்து விட்டார்கள். இன்னும் எண்ணத்தையோ தான் செஞ்சு வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மக்தபு முடிகிற நேரத்தில் அங்கே ஸலவாத்து கிடையாது. சும்மா எழும்பி போகின்றார்கள். இது சின்ன பிள்ளைகளுடைய மூளைகளை சலவை செய்தார்கள். சலவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த காலத்தில் நக்ஷபந்தியா தரீகாவிலே இருந்த மர்ஹூம் அல்ஹாஜ் கௌஸ் அவர்கள், அவர்களோடு சேர்ந்தவர்கள் ஹலால் சர்டிபிகேட் கொடுத்தார்கள். ஆனால் பணம் சம்பாதிக்கவில்லை. இவர்கள் ஹலால் சர்டிபிகேட் கொடுத்து 1 லட்சம் அல்ல, 2 லட்சம் அல்ல, பல லட்சம் ரூபாக்களை கொள்ளையடித்தார்கள். இவர்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை செய்த வேலை. இன்னும் சொல்ல வேண்டுமா? அறிக்கை கொண்டே போகலாம். ஆக ஒரு எம்பி பேசுகிறார். அவர் தம்பியாக இருக்கணும். அவர் பேசுகிறார், இந்த நாட்டு முஸ்லிம்கள் ஜமியத்துல் உலமாவுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டுமா? அவர் பேசுகிறார், இந்த நாட்டு முஸ்லிம்கள் ஜமியத்துல் உலமாவினுடைய அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டுமா? அப்ப ஜமியத்துல் உலமா சபை எதை சொன்னாலும் நாங்க கேட்டு நடக்கணும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னா அதை கேட்டு நடக்கணும். அல்லாஹ் வானத்திலிருந்து கீழே குதிச்சான்னு அவங்க சொன்னா அதை நாங்க கேட்கணும். 500 கல்யாணம் முடிக்கலாம்னு சொன்னா அதை கேட்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜமியத்துல் உலமா சபை ஆரம்ப காலத்தில் அப்துல் சமத் ஆலிம் அவர்களுடைய தலைமையில் இருந்தது. அந்த காலத்தில் நான் அந்த சபையில் இருந்திருக்கிறேன். அவங்க அந்த சபையில இருந்து விளங்குகிற காரணத்துக்கு அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த ஜமியத்துல் உலமா சபையில் 195% வஹாபிகள் இருக்கிறார்கள். அதனால நான் இந்த ஜமியத்துல் உலமா சபையில இருந்து விலகிக் கொள்கிறேன். அந்த வஹாபிகள் யாரும் எனது ஜனாசாவிலே கலந்து கொள்ளக்கூடாது என்றுதான் அந்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க விலகினத்தோடு அந்த ஜமியத்துல் உலமா சபையில நாங்கள் விலகிட்டோம். அப்ப இந்த ஜமியத்துல் உலமா சபை ஷரியத்துக்கு முரணாக, அஷரியா மாத்துரிதியா கொள்கைக்கு முரணாக நடந்தது. இதுவரையும் இப்பதான் நடக்குது. இப்போ நடக்குது. இதுக்குல தலைவர் பேசுறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஜும்மாவுல கொள்ளுப்பிட்டியில ஷாபிகள் என்றும் சூபிகள் என்றும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அப்ப ஷாபிகளையும் சூபிகளையும் கிண்டல் பண்றார். கிண்டல் பண்ணி போட்டு சமீபத்தில் சொன்னாரா, அவர் 4 தரீக்கத்துக்கு ஹலீஃபாவாம். எந்த தரீக்கத்துக்கோ தெரியல. பையத்து கொடுத்திருந்தா பல ஆயிரக்கணக்கான முரீதீன்கள் எரிப்பாகலாம். அதுக்குள்ளேயும் சொல்லிக் கொண்டார். யாரு? கேத்தல் பாபா அவங்க தான் எனக்கு பேர் வச்சாங்க என்று அதையும் சொல்லிக் கொண்டார். இன்னொருவார் உளர்றாரு. ஏண்ட வாப்பா தரீக்கா, ஏண்ட உம்மா தரீக்கா, ஏண்ட உம்மா காதிரி, ஏண்ட வாப்பா ஷாதிலி, நான் ஒரு மாதிரின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அவர கோலம் அப்படி. இப்படி இந்த தரீக்காக்களை நுழைஞ்சு தங்கள் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இடம் கொடுக்க கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் விஷப்பாம்பு. ஒரு அந்நியவன் கேட்டான், நியாயமான கேள்விதான் அது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தில் ஜனாதிபதி வாழ்த்து செய்து கொடுக்கிறார். அடுத்தவங்க எல்லாம் வாழ்த்து செய்து கொடுக்கிறாங்க. ஜமியத்துல் உலமா சபை மட்டும் வாழ்த்து செய்து கொடுக்கலையே, அதனால அவன் வஹாபி.
நியாயம் தானே? நியாயமா இல்லையா? அவன் கேட்ட ஒரு கேள்வி எங்களுக்கு போதும், இந்த ஜம்மியத்துல் உலமா சபா வழிகாடு என்கிறத நிரூபிக்க. வேறொன்னும் தேவையில்லை. அந்த ஒரு கேள்வி மாத்திரம் போதும். இந்த ஜம்மியத்துல் உலமா சபா வழிகாட்டில போய்கொண்டு இருக்கிறது. ஆக அப்துல் சமத் ஆலிமி சாஹிபுடைய காலத்தில் பல விஷயங்களுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதுல ஒன்று பாங்குக்கு முன்னால சலவாத்து, நாயகன், அடுத்தது மௌலிது. இந்த ரெண்டும் கூடுமா என்று கெக்கிராவ பக்கத்தில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அந்த நேரத்தில் மத்திய மாகாண மதரசாக்களுடைய உஸ்தாதுமார் சம்மேளனம் என்று ஒரு சம்மேளனம் இருந்தது. அதுல நான் ஒரு தலைவர், மர்ஹூம் திக்ருல்லா மௌலவி ஒரு தலைவர், அடுத்தது அந்த அக்குர்னையில் இருக்கக்கூடிய மதரசா அவங்கள அப்ப நல்லா தான் இருந்தாங்க. அப்ப அதுல இருந்தவங்க யாரு? சூஃபி ஹதரத். 3 பேரும் சேர்ந்து இந்த மௌலுது ஓதுவதும் பாங்குக்கு முன்னால சலவாத்து சொல்வதும் சுன்னத்தை சார்ந்தது என்று பத்துவா கொடுத்தா அத அந்த அக்குர்ன மதரசா உள்ளவனும் சேர்த்து நிராகரிச்சானோ. அது பெரிய பிரச்சனையாகி அது ஒரு ஜம்மியத்துல் உலமா சபைக்கு போய் அப்துல் சமத் ஆலிமி சாஹிபு அந்த நேரத்தில் பத்வா குழுவில் இருந்தது. எங்க அல்காமத்தில் இருந்த அப்துல் வதூத் ஆலிம் சாஹிப் அவங்க தான் தலைவர் பத்வா குழுவுக்கு. எல்லாரும் தீர்மானிச்சு இந்த தீர்ப்பு சரியானது என்ன முடிவெடுத்து அந்த நேரத்தில் இந்த காரிதரிசா இருந்த ரியால் மௌலவிட்ட கொடுத்திருக்கு. அறிக்கை போட சொல்லி பேப்பருக்கு அவர் இருட்டடிப்பு செஞ்சிட்டார். இப்படி பல விஷயங்கள் அவங்களால முடிவு செய்யப்பட்டு அது பொதுமக்களுக்கு போகாத காரணத்தினால் இந்த உலமா சபை, வஹாபிச உலமா சபை 195% வஹாபிகள் இருக்கிறாங்க. நான் அதில் இருந்து விலகிக் கொள்கிறேன். அந்த வஹாபிகள் என்னுடைய ஜனாசாவிலையும் கூட கலந்து கொள்ளக்கூடாது என்று கடைசியில் கடிதம் எழுதி அவங்க ஒதுங்கி கொண்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இந்த ஜம்மியத்துல் உலமா சபை என்ன செய்யறது? இந்த சூஃபியாக்களையும் ஷேகுமார்களையும் தரீக்காக்களையும் கொண்டன் பண்றதுதான் அவங்களோட வேலை. கொண்டன் பண்ணி இப்ப தரீக்கா எல்லாமே என்ன ஆகிடுச்சு? அப்படி அடித்தூந்து போகக்கூடிய நிலையில வந்துடுச்சு. அதில் இன்னும் ஒன்றை நான் சொல்லணும். இந்த காலத்தில் தரீக்கா என்கிறது தரீக்காவுல போகல, பூசாரி பூனை கட்டின மாதிரி போயிடுச்சு. தெரியுமா வரலாறு? ஒரு கோயில ஒரு பூசாரி இருந்தானா, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பூசாரி இருந்தானா, அவன் சாமிக்கு அந்த பூசை செய்யறது. அப்ப சாமிக்கு பூ வைப்பாங்க, கிச்சடி வைப்பாங்க, பால் வைப்பாங்க, பழம் வைப்பாங்க. இப்படி வரலாம் கொண்டு வந்து பாலை வச்சிருக்கு, பூனை வந்து பாலை குடிச்சிட்டு போயிடுச்சு. இப்ப சாமிக்கு பால் கிடையாது. இப்ப பூசாரி என்ன செஞ்சாரு? தண்ட கோலையனை கூப்பிட்டு பூனை பால் குடிச்ச விஷயத்தை சொல்லல, பூனைய கட்டி போடப்பா, இனிமேல் பூசை செய்யற நேரத்தில் சொன்னார். அண்டையில இருந்து பூனை கட்டுறது பூசை நடக்கிற நேரத்தில். எதுக்கு பூனைய கட்டி சொன்னார்ன்றது அவருக்கு தெரியா, அவர் பூனை கட்டுவார் பூசை நடக்கிற நேரத்தில். இப்படி கொஞ்ச நாள் போக அந்த பூசாரி செத்து போனார். அந்த இடத்துக்கு இந்த கோலையன் பூசாரியா வந்தார். அவருடைய கோலையன் அவரும் சொன்னாரு, பூசை நடக்கிற நேரத்தில் பூனையை கட்டி போடப்பாண்டு. அவனுக்கு விஷயம் தெரியாது, எதுக்கு பூனை கட்டுன்னு அவன் கேட்கவும் இல்லை, இவர் சொல்லவும் இல்லையே, இவருக்கும் தெரியாது. கடைசியில அவனும் என்ன செஞ்சா, பூனை கட்டினான். பூனை கட்டி போட்டு கொஞ்ச நாள் போக இந்த பூசாரியும் செத்து போனார். இப்ப 3வது இவர் வந்தார். இவர் வந்து அவர கோயிலுக்கு சொன்னாரு, பூசை நடக்கிற நேரத்தில் பூனையை கட்டப்பாண்டு. இப்ப தொடர்ந்து பூனை கட்டுற வேலையா தான் போச்சு. அது மாதிரி அந்த காலத்தில் திக்ரு மஜ்லிஸ், ஸலவாத்து மஜ்லிஸ், அடுத்ததுன்னா மௌலிது மஜ்லிஸ், வாரவங்களுக்கு பரக்கத்துக்காக என்னமாவது கொடுக்கணும் என்று ஏதோ ஒரு வகையில் சாப்பாட்டை கொடுத்தாங்க. இப்போ
சாப்பாட்டை எதுக்கு கொடுத்தான் என்று வாரவங்க விளங்கல்ல. சாப்பாடுதான் தரீக்கத்துன்னு விளங்கிட்டாங்க. சாப்பாடு வச்சாத்தான் திக்ருக்கு வருவான், சாப்பாடு வச்சாத்தான் ஸலவாத்து மஜ்லிஸ்க்கு வருவான், சாப்பாடு வச்சாத்தான் திக்ரு மஜ்லிஸ்க்கு வருவான். அந்த நேரத்தில் நான் ஷேக்கு வேறா பிரச்சனை நடக்கும். எங்கட பகுதியில் ஒரு அரகுற ஆலி ஒரு ஸலாத்து நாரியா மஜ்லிஸ் நடத்துவோமே என்று ஏற்பாடு செஞ்சு ஆலிங்களை எல்லாம் கூப்பிட்டு இருந்தார். அவர் சாப்பாடு கொடுக்க மாட்டார் இந்த ஆலிங்களுக்கு தெரியும். ஆலிங்களை குறவர சொல்லல, நடக்கிறத தான் சொல்றேன். போய் பார்த்தா ஒரு ஆலிமாவது வரல. நானும் அந்த பள்ளிவாசல் ஹதீபும் அவரும் தான் உட்கார்ந்திருக்கிறோம். ஒருத்தரையும் காணல. இல்ல அவருக்காவது போனாரு, இல்ல நாட்டில் பிரச்சனை வந்திருக்குது, இந்த பிரச்சனைக்கு நாங்க ஏதாவது எல்லா இடத்துல வேண்டுவோமே என்ற நோக்கத்தோட தான் செஞ்சாரு. யாரும் வரல. 3 பேரால ஸலவாத்து நாரியா பிடிக்கலுமா, முடிக்கல. அது பாத்தியா ஓதி போட்டு போயிட்டோம். அது கொஞ்சம் கல்யத்துக்கு பின்னால இன்னொரு ஸலவாத்து மஜ்லிஸ் ஏற்பாடு செஞ்சாரு. அதுவும் பழைய குருடி களவுத்துறடி தான். இந்த லட்சணம் எங்களை தரை காக்களுடைய லட்சணம். இங்கதான் மௌலித் மஜ்லிஸ் நடக்கிறது பார்க்கலாமே. ஓதுவாங்க ஒரு 10-15 பேர். என்ன சாப்பாட்டு நேரத்துக்கு இருப்பாங்க 250 பேர். அதுல வஹாபிகளும் வந்திருப்பான், அது வேற விஷயம். ஒரு தைரியம் சொன்னார்தான் எங்களை ரியாஸ் சாலி. ஒரு மஜ்லிஸ் முடிஞ்சோடனே சுன்னத்து வல் ஜமாத்துக்காரரு நாங்க ஓதி முடிச்சிட்டோம், வஹாபிகள் ஜமாத் இஸ்லாமியில வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தரீக்கத்து சாப்பாடுங்கிறது இல்லை. சாப்பாடு மனிதனுக்கு ஒரு பரக்கத்துக்கு. தரீக்கத்து திக்ரு இது எல்லாம் உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் வெளியாகி நல்ல குணங்களை கொண்டு அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், கது அபுலஹ மன் ஸக்காஹா வ கது ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன் மிகவும் மோசமான துர்க்குணங்களிலே இருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன் ஜெயம் அடைந்து விட்டான். அதை பரிசுத்தப்படுத்தாதவன் நாசமா போயிட்டான். ஆக தரீக்கத்துடைய அந்த நிலையை உணராததினால இன்றைக்கு தரீக்கத்துக்களுக்கு மத்தியில் வேறுபாடு. ஓண்ட செய்கிட்ட நான் போகப்படா, அந்த செய்கிட்ட அந்த செய்க போகப்படா, அந்த முறிது இந்த செய்கிட்ட போகப்படா, இப்படியெல்லாம் கட்டுப்பாடு பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் உள்ளம் பரிசுத்தப்படவில்லை என்கிறது தான். இதுக்கு சான்றாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். யாரு? ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சிர்ரு சக்கத்தி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஓதுவாங்களாம். அப்ப பாடம் முடிஞ்ச கேட்பாங்களா, என்னட்ட பாடம் ஓதிட்டியாப்பா? ஓ. அதுக்கு பின்னால யார்கிட்ட போவாய்? மகாசிபி இமாம்கிட்ட நான் போவேன். அப்படியா? அவர் ஞானத்துடைய விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர். இவங்க ஜுனைதுல் பக்தாதி சிர்ரு சக்கத்தி அவங்க வெளித்துறையில ஷரியத்தில் இருந்தவங்க. அவங்க சொல்லுவாங்களாம், போ 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 அவங்களுக்கு படி, நல்லா படி, எங்களை பத்தி கொஞ்சம் குறையும் சொல்லுவாங்க தான், அதை காதில் எடுத்துக்காத, அதே காதில் எடுத்துக்காத என்று சொல்லுவாங்களா. யார்? சிறு சக்தி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மருமகனும் மாணவனுமான அந்த ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஆகவே அன்பு சகோதரர்களே, நாங்க தரீக்கத்து உடையவர்கள், எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறவங்க, பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம். அதனால நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் இயங்கினால் யாரையும் வெல்லலாம். நாங்கள் பிரிஞ்சு போனால் யாரையும் வெல்ல முடியாது என்கிறத ஞாபகத்தில் வச்சு ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய தரீக்காக்களை வளர்ப்பதற்கு, சுன்னத்து வல் ஜமாத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோமாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்து ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய சுன்னத்துல் ஜமாத் கொள்கையை வளர்ப்பதற்கான ஒழுங்கிவாயாக.
ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.